வணக்கம். இன்றைக்கி நான் ஏற்கனவே தஞ்சாவூர் ஓவியத்தை இந்த மாதிரி ஸ்னோ ஒயிட் ஷீட்லேயோ இல்லை இவோரி ஷீட்லேயோ கலரிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த டிப்ஸில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு லக்ஷ்மி படம் காமிச்சு இதை நான் கலரிங் பண்ணுறப்ப வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு. இப்போ நான் அதில் இருக்க லோட்டஸ்க்கு மட்டும் அதில் இருக்க தாமரை பூக்கள்லாம் 3 விதமாக வருது. மாலையில் அவங்க உட்காந்துருக்கிற மாதிரி இருக்க தாமரைப்பூ, கையில் வச்சுருக்க தாமரைப்பூ. இந்த 3 வகை தாமரை பூக்கள் மட்டும் எப்படி கலரிங் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதில் பேஸ் ஒயிட் கலர், ஷேடிங்க்கு ஸ்பெஷல் பிங்க் போஸ்டர் கலர், அதே மாதிரி அவுட்லைனுக்கு கிரிம்சன் ரெட் அவுட்லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே போஸ்டர் கலர்ஸ் தான். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்க ஷேடிங்ஸ் தெளிவாக புரியும். இப்போ மாலைக்கு நான் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஒரு தாமரை பூவும் எந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது காயறதுக்குள்ளே நம்ம கீழே நான் தாமரைப்பூக்கு ஷேடு ஒன்றா கொடுத்து வச்சுருந்தேன். இப்போது அதை நம்ம லைனிங் கொடுக்கலாம். கிரிம்சன் ரெட்டில் இந்த மாதிரி 000 ப்ரஷ் எடுத்து இந்த அளவுக்கு லைனிங் கொடுத்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது நடுவில் இடையில ஒரு தாமரைப்பூட இதழுக்கு கீழே இருந்து ஒரு லைன் கொடுத்து டாட் வைக்கணும். இதே போல் எல்லா இதழுக்கும் நம்ம அந்த லைனை கொடுத்து ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாலையில் இருக்க அந்த நுனியில் இருக்க பெரிய தாமரைக்கு ஷேடிங் கொடுக்கலாம். இப்போ ஷேடிங் கொடுக்குறப்ப எப்போயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதை காய விட்டுட்டு தான் நம்ம அது மேலே இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப நம்ம கரெக்டான ஷேடிங் கிடைக்காது. பாருங்கள், இப்போ நான் அந்த பக்கம் கலர் செஞ்சுட்டு இந்த பக்கம் கலர் செய்கிறப்ப நமக்கு லைனிங் கொடுக்க முடியுது. இல்லைனா அதுவும் சேர்ந்து மர்ஜ் ஆகிடும் அது கூட. இப்போ நம்ம அந்த தாமரைப்பூவோட அவுட்லைனர்ஸ் கொடுத்தாச்சு. இது மாலையோட நுனி பகுதியில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஒரு தாமரைப்பூ மட்டும் இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். இதே தாமரைப்பூ டிசைன் தான் அவங்க கையில் 2 பக்கமும் வச்சுருக்காங்கல்ல, அந்த கையில் இருக்கிற தாமரைப்பூக்கு இதே பேட்டர்ன் தான் டிசைன் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டலை, அதனால் இதை நீங்கள் கவனிச்சிங்கனாவே அதையும் கலர் பண்ணிடலாம். இப்போ இந்த பேட்டர்ன் தான் அவங்க கையில் வச்சுருக்கிறதுக்கும் பண்ணணும். 2 கையிலையும் மாலையோட இந்த 2 பகுதியில் இருக்கிறது, கையோட 2 பகுதியில் இருக்கிற தாமரைப்பூ ரெண்டுமே ஒரே பேட்டர்ன். நம்ம ஏற்கனவே மாலையில் செப்ரேட் பண்ணி வச்சுருந்தோம் ஷேடிங்ஸில் மைல்டாக. இப்போது அதை நம்ம அவுட்லைனில் பார்டர் பண்ணி நம்ம தனித்தனியாக தாமரைப்பூவை கொண்டு வரலாம். இதுக்கும் அதே போல் தான் நம்ம எல்லா லோட்டஸ்க்கும் பண்ண அதே மெத்தட் தான். ஷேடிங்ஸை கொடுத்துட்டு நம்ம அதோட ஷேப்ஸை நம்ம லைன் ப்ரஷில் யூஸ் பண்ணி பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. நம்ம லக்ஷ்மியில் வர எல்லா தாமரைப்பூவும் சிம்பிளாக எந்த அளவுக்கு போடலாம் அப்படின்றது நான் இதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமையான முறை தான் இதில் நான் சொல்லியிருக்கிறதுலாம். ட்ரை பண்ணி பார்த்தா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பேட்டர்ன் எப்படி பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.